போடா சொருப்பு கையில இருக்கிற ஊத்து பக்கமே வராதுடா. கேள்வியா தட்டிலே தொடப்பு அடிக்கிறா உன்னை சும்மா விட மாட்டான். தொடப்ப கட்ட பிஞ்சிடும் போடா. பால் உன்னை வந்து காமிச்சுக்கிறேன். மூஞ்சி பால் சுருங்கி போன மூஞ்சி. வீட்டு பக்கம் வந்தேன்னா கைய கால ஒடிச்சிடும்டா. கேள்வி இப்படி போட்டு அடிச்சிச்சா இன்னும் ஆள காணமே. நான் பண்ணுகிற மண்டா உன்னதானே கேக்குறேன். நேத்துக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா திஞ்சு நிக்கிறா. கேம காணுங்க வெயிட் பண்ணிக்கிறேன். கீஞ்சிச்சு போ. இன்னும் திந்துலையாவா எங்கேயோ சோட்டு கேக்குற மாதிரி இருக்குதா. அதான் வரா நிக்கிறேன். என்றதுன்னா அவன் புதிய காமிச்சிட்டான். போ நீ எந்த ஜென்மத்துல இடியா பாங்க மாட்டா. இந்த கேள்வி முதல்ல அடிச்சிச்சு. டேய் சினிமாக்கு நாளைக்கு போலாம்டா. அந்த படம் நல்லா இல்லையாண்டா. எவ்வளோ உட்காந்துக்கிறானே. ஹலோ சார். சரி மாப்பிள்ள நான் அப்பமா பேசுறேன். என்னப்பா எங்க ஆயா இழுத்துனுக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். கூகுள் பே 1000 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்களா. அதுல போய் என்ன பாக்குது? அமுச்சு விட்டா போச்சு. சரி காசு வச்சுனுக்குறல்ல இருக்குதுப்பா. இல்லாம சொல்லுவனா. சரி நம்பர் சொல்லு அமுச்சிடுறேன். 99 48 13 65 73. என்னப்பா அமிச்சிட்டியா? இதோ அமுச்சிட்டேன்ப்பா. ஃப்ரெக் ஃபைல்ல ஏன் போட்டோ இல்லையா? இப்ப இல்ல உன் போட்டோ இல்லையா? ஆமா வேற யாரோ போட்டோ தான் இருக்குது. ஐயோ நீ வேற யாருக்கு அமுச்சு விட்டுக்கிறியா? ஆயா உனக்கு காசு அனுப்பலான்னு பார்த்தா நான் எப்படி ஆயிடுச்சு? ஏய் நீ சொன்ன நம்பர் தான் அமுச்சேன். என்னப்பா இப்படி பேசினுக்குற? நான் வேற நம்பர் சொல்றேன் அனுப்புங்க டக்குன்னு. யோ 1000 ரூபாய் போச்சு என்கிட்ட. உன்ன நம்பர் சொல்றேன்ற. ஐயோ ஆயா போயிட முடியுதா? டேய் போடா. டேய் 1000 ரூபாடா. டேய் போடா. ஐயோ 1000 ரூபாய் யாருக்கு அமுச்ச? நம்பர் இருக்குதா? எப்போ செலவு காசு இல்லைன்னு பார்த்தேன். முதல் வேலை ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு. சே காலையில இந்த 4000 1000 ரூபாய் போச்சு. ஒரு எமர்ஜென்சி ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சிடுங்க. மாமா இதே வேலையை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. போடா போடா. நீ வைக்க போறதில்ல எவனை வாங்க போறதில்ல.